Hello everyone, welcome back to our channel. Today we are going to see spoken English. Spoken Englishல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா டென்சஸ்ங்க. டென்சஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா present tense, present continuous tense. இந்த ரெண்டு டாபிக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோங்க. அதில் தேர்ட் ஒன் present perfect tense. இந்த டென்ஸ்னா என்ன, அதோட மீனிங் என்ன, அண்ட் அது எப்படி ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறதையும் அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? லெட்ஸ் மூவ் ஆன் டு த கிளாஸ். ஃபர்ஸ்ட்டு மீனிங் பார்க்கலாங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட மீனிங் பார்க்கலாம். It refers to activities that are already done or completed in the immediate past or just finished or completed. It refers to activities that are already done or completed in the immediate past or just finished or completed. அதாவது ஒரு ஆக்டிவிட்டி நம்ம ஒரு இது ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஒர்க் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு செகண்ட்க்கு முன்னாடி அது கம்ப்ளீட்டாக இருக்கும். அந்த ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அப்போ இப்போ இருக்கிறத நம்ம ப்ரெசன்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, ஜஸ்ட்டு இப்போ கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்க்கு முன்னாடி கம்ப்ளீட்டானதை அது பாஸ்டோட இதில் வந்துடும். பட் அது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்மளுக்கு முன்னாடி இல்லைங்களா, ஜஸ்ட்டு இப்போ தான் முடிஞ்சிருக்கு, கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அந்த டைப்பில் தான் நம்ம மீன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட், இது எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இதோட ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் form of the verb. இப்போ பார்த்திங்கன்னா ஹேவ் நம்ம எதுக்குள்ள யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாங்க. ஹேவ் பார்த்திங்கன்னா ஐ, யூ, வி, தே இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா நம்ம ஹேவ் யூஸ் பண்ணிக்கணுங்க. ஓகேங்களா? ஹேஸ் பார்த்திங்கன்னா ஹீ, ஷீ, இட் இந்த டைப்பில் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அப்படின்னா நம்ம வேர்ப் பார்த்திங்கன்னா 3 இருக்கும் இல்லைங்களா, ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா அந்த ஃபார்மு. அதில் தேர்டு காலமில் இருக்கிற அந்த வேர்ப் தான் என்னதுங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும், அந்த வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாங்க. Rani has just gone out to the
market. Rani has just gone out to the market. ராணி வந்து இப்போ தான் வெளியில் போனாங்க, மார்க்கெட் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அது இதில் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, ராணின்னு வந்திருக்கு. ராணிங்கிறது ஒரு பொண்ணோட நேம். ஸோ அது சி இருக்கு இல்லைங்களா, அந்த இது. அதனால் இங்கே நம்ம வேர்ப் பார்த்திங்கன்னா ஆக்சிலரி வேர்பு ஹேஸ் போட்டிருக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி கான் பார்த்திங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஓகேங்களா. கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் என்னதுங்க, கான். அதுதான் வந்து வேர்பு. நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. We have gone for a walk. இங்கே வி சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஆக்சிலரி வேர்ப் பார்த்திங்கன்னா ஹாவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேர்ப் பார்த்திங்கன்னா கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் யூஸ் பண்ணி கான் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஐ ஹாவ் done all my homework. இங்கே சப்ஜெக்ட் வந்து ஐ வந்திருக்கு. ஸோ ஐ வந்திருக்குங்காட்டி ஆக்சிலரி வேர்ப் பார்த்திங்கன்னா ஹாவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டூவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது, டன்ங்க. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்காங்க வேர்பு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன். Arun has completed his degree from Delhi University. அருண் வந்து இப்போ தான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் அருண்கிறது சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஹீ பேஸ் பண்ணியிருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் ஆக்சுவலி வேர்ப் பார்த்திங்கன்னா ஹேஸ் வந்திருக்குங்க. அதே மாதிரி கம்ப்ளீட்டட் அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அப்படிங்கிற அதுதான் வந்து கம்ப்ளீட்டடாக வந்திருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன். I have solved 20 questions so far. இதில் ஐ வந்து சப்ஜெக்ட். அதனால ஐ வந்துருக்குங்காட்டி ஆக்சிலரி வேர்ப் வந்து ஹாவ் போட்டிருக்கோம். அதே மாதிரி சால்வ் இருக்கு இல்லைங்களா, அதோட பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் என்னதுங்க, சால்வ்டு. ஓகேங்களா. தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதோட மீனிங், அது எப்படி ஃபார்ம் பண்ணணும் அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோங்க. இது உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அண்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.